Engineering education மாறி போச்சு. AVIT காலேஜ்ல இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. Intel, NEC, HCL Tech, Vivacity, Medini போன்ற பல இண்டஸ்ட்ரீஸ் கூட டை அப் பண்ணிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், அஷ்யூர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ப்ரோக்ராமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்ன? Become a future ready engineer from AVIT. விநாயகா மிஷன் சட்ட கல்லூரியில் உங்கள் சட்ட பயணம் தொடங்குகிறது. இருமொழி கல்வி, தமிழும் ஆங்கிலமும் இணைந்து சட்டம் கற்பித்து தரப்படுகிறது. திறமை அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 26-27க்கான கல்வியாண்டு சேர்க்கை தொடங்கியுள்ளது. சலுகைகளுடன் விண்ணப்பிக்க இன்றைய பதிவு செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, மத்திய பட்ஜெட் 2026 சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் இன்னைக்கு காலையில சுமார் 11 மணி அளவுல சன்சாத் பவன்ல நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் ஒரு குறிப்பிடத்தக்க காலகட்டத்துல தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதாவது உலக சூழலை பார்க்கும்போது உலக பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பிடத்தக்க ஒரு சில உலக நாடுகள்ல போர் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சில நாடுகள் போர் சூழலை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்தியா ட்ரில்லியன் அளவுல நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும், முதலிடத்தை 3ஆம் இடத்தை நோக்கி முதலிடத்தை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோட நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். உள்நாட்டில் வேலை வாய்ப்பை வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டும், உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும், பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு காரணிகளுக்கு இடையே இன்றைய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார். கடந்த ஆண்டு 2025ஓடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு டிரான்சிஷன் பட்ஜெட் அப்படின்னு நம்மளுடைய நிபுணர்கள் சொல்கிறார்கள். கடந்த ஆண்டு சட்டத்துல சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. அதை கடந்து இந்த முறை அது ஒரு டிரான்சிஷன் பேஸாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பட்ஜெட் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு என்ன, தொழில்துறையின் எதிர்பார்ப்பு என்ன, மாணவர்கள், மகளிர் இவர்களுக்கான சலுகைகள் இருக்குமா, அறிவிப்புகள் என்ன இருக்க போகிறது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இந்த நேரலை நிகழ்ச்சியில நம்ம பேசவிருக்கிறோம். நிலையத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் ஆடிட்டர் திரு ரகுநாதன் அவர்கள். வரவேற்கிறோம். வணக்கம் சார். இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு KK ஆதித்தன் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். தொடர்ந்து பல நிபுணர்கள் நம்மோடு இன்றைய நிகழ்ச்சியில இணையவிருக்கிறார்கள். ரகுநாதன் சார், ஒரு ஆடிட்டரா நீங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதை போல ஒரு அன்ஸ்டேபிள் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நம்ம பார்க்கிறோம். பல நாடுகள் பல நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட்ஸ் ரொம்ப வாலட்டைலா இருக்குது. கோல்டு பிரைசஸ் அப்ஸ் அண்ட் டவுன் பார்த்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில நம்ம இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கிறோம். ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் வியூவா எதை எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட், இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக் சர்வே அது பார்க்குறோம். பொருளாதார அறிக்கை 2 முன்னாடி நம்ம மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இந்த வருஷம் முன்னாடி 6.5 6.6 ப்ரொஜெக்ட் பண்ணாங்க நம்ம எக்கனாமிக் க்ரோத்து. அது இப்போ 7.4 வரையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியும் 6.8க்கு மேலே, அதாவது ப்ரொஜெக்ட் பண்ணதோட அதிகமாகவே நமக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி வர ஆண்டில் 26-27 7.2% இருக்கும். ஆனால் அதே சமயம் அந்த அறிக்கையில் கொஞ்சம் காஷன் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே உலகத்தில் இருக்கிற அன்ஸ்டெபிலிட்டி, நிறைய அந்த வாருக்கு, அதே மாதிரி எக்கனாமிக் மந்த நிலை, அதே மாதிரி இப்போ எங்கே மாறிடுச்சுனாக்கா, இந்த முன்னாடி WTOன்னு இருந்தது. அந்த இதில் இவ்வளோ தான் வரி விதிக்கலாம், மேக்ஸிமம் இவ்வளோ செய்யலாம், அந்த ரூல்ஸ். இப்போ அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஓவராலாக. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது ஒரு ட்ரேடு இதில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்க, நம்ம 2020லேருந்தே பார்க்குறோம் இந்த மத்திய அரசு ஒரு பாசிட்டிவாக நம்ம கோவிட்லேருந்து வெளியில் கொண்டு ஃபுல் க்ரோத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் கோவிட் டயத்தில் இந்த 2020 பட்ஜெட்லேயும் நம்ம கிட்டத்தட்ட 9% டெபிசிட் வச்சு பண்ணாங்க. அப்போ நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் இதை நான் கூடிய சீக்கிரம் பாதியாக குறைச்சிடுவோம் 2-3 வருஷத்துல இருந்தாங்க. அதை இப்போ பண்ணிட்டாங்க. இப்போ 4.2, இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் குறைக்க போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எந்த காட்டுதுன்னா ஃபிஸ்கல் டிசிப்ளினை காட்டுது. இந்த கவர்மெண்ட் ஃபோக்கஸ்டாக
எது செய்யணும் எது செய்ய வேண்டாம் எல்லாத்தையும் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குளோபல் லெவலில் நம்ம இந்த தேக்க நிலையை பார்க்கும்போது இந்த ட்ரேட் வார்ஸ்ன்னு இருக்குது. அந்த டயத்தில் பாசிட்டிவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டு நம்ம யூரோப்பியன் யூனியன் கூட எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய பாசிட்டிவ். இது ஏற்கனவே முன்னாடி வந்து இங்கிலாண்டோட சைன் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸோட பண்ணும்போது நம்மளோட வர்த்தகமும் பெருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கிருந்து நமக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ அதையும் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான லோ காஸ்ட்டுக்கு அதுக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்புட் உள்ள வாங்கக்கூடிய பொருள்களோட விலை குறையக்கூடும், அதுவும் இறக்குமதி தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய இது இருக்குது நம்ம நாட்டில். அப்போ வந்து டெஃபினட்டாக அது குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் இப்போ இந்த புது இதெல்லாம் பார்க்கும்போது எஃப்டிஏஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கண்ட்ரீஸ்க்கு ஆல்ரெடி நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அந்த கண்ட்ரீஸ்க்கு. பட் மேலும் நமக்கு வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் நமக்கு கம்பீட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜவுளியில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருந்தது. நம்ம மாண்புமிகு கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் கூட திரு பிஎஸ் கோயல் கூட 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து பங்களாதேஷ்க்கு வந்து 0% டியூட்டி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் டேரிஃப்ஸ் இருந்தது. இப்போ அங்கே வந்து இருக்கிற நிலவர இதில் வந்து அவங்களோட ஏற்றுமதி குறையிற இதில் நம்மளோட இந்தியன் இது எஸ்பெஷலி திருப்பூர் அந்த மாதிரி இருக்கிற இவங்க டெக்ஸ்டைல் இது இயூக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கள மாதிரி தான் நம்ம வந்து இதே 0%ல் போவோம். ப்ளஸ் நம்மளோட இது பொருளோட தரம் வந்து ரொம்ப அதிகம். இந்தியா வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து ஜவுளி ஆகட்டும், தோல் பொருள்களாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டி வைஸ் அண்ட் ஒர்க்மேன்ஷிப் வைஸ் வந்து நம்ம எல்லா நாட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ அது அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக இதுக்கெல்லாம் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. அது தவிர போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னாக்க 12 லட்சம் வரையில் டாக்ஸ் கிடையாது, வருமான வரி. நம்ம தொடர்ந்து இண்டிவிஜுவல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி அடுத்த ரவுண்ட்ல நம்ம டீடைலா பேசுவோம். ஆதித்தன் சார், இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 9வது முறையாக தொடர்ந்து நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு 9வது பட்ஜெட் அப்படின்னு பாக்குறோம். முதல் முறையா இது ஒரு சண்டே அன்னைக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு காமன் மேனா இந்த பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பார்வை? அதாவது சாதாரண பொதுமக்கள் மத்திய தர வர்க்கத்தினை பொறுத்தவரையில விலைவாசி உயர்வு, அதாவது இப்போ வந்து உணவு, எரிபொருள், இந்த மாதிரி பெட்ரோல், டீசல் இதனுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெட்ரோல், டீசல் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக நிலையாகவே இருக்குது. விலை அதிகமாக இருந்தால் கூட நிலையா இருக்கனால தான் அந்த பிசிக்கல் டிசிப்ளினுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம அதை குறைவாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒன்று சாதாரண மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, ரேஷன் விநியோகம் அதெல்லாம் வந்து சீரமைக்கணும், அந்த ஒன்று எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக இதில் நம்ம ரயில்வே பட்ஜெட்டும் சேர்ந்ததுனால ரயில்வேல வந்து கூடுதலாக சலுகைகள், மூத்த குடிமக்களுக்கான சலுகைகள், எழுதப்பட்ட சலுகைகள் எல்லாம் மீண்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரயில்வேல வந்து மூத்த குடிமக்களுக்கு முழு அளவில் திருப்பி கொடுக்காட்டா அப்படின்னு கூட நான் ஏசி ட்ரெயினுக்கு வந்து அந்த சலுகையை பழையபடி கொடுக்கலாம், இல்லாட்டா 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அது ஒன்று. அப்புறம் இந்த டிமாண்ட் ஆன் டிக்கெட் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க, 2030க்குள்ள அந்த மாதிரி வரணும்ட்டு. அதை வந்து சரி பண்ணாங்கன்னு இருப்பாங்க. தமிழ்நாட்டு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க. பீகார் மாதிரியெல்லாம் எதுவும் எல்லாரும் எதிர்பார்க்காங்க. எப்படியும் கட்டாயம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்படும். புதிய இன்ஸ்டியூஷன், எய்ம்ஸ் மாதிரி புது இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சார்ஜான வருமான வரி, அது நம்ம பார்த்துக்கலாம் பிறகு. அது வருமான வரியில் ஸ்லாப்லாம் குறையும், இந்த டிடிஎஸ் ஸ்லாப்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது ஒன்று. இது பொதுவாக டிஃபென்ஸ் பட்ஜெட் அது வந்து இந்த இடம் அதிகமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க, வேர்ல்டு லெவலில் உள்ள சூழ்நிலையை பொறுத்து. இன்னொன்று, மார்க்கெட், வெளிநாடுகளுடைய டேரிஃபு, இந்தியன் கரன்சி மேலே உள்ள அழுத்தம், இதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்றாப்புல இங்கே உள்ள மாற்றங்கள் வரும். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தங்கம், வெள்ளி அது வந்து ஏழை நடுத்தர மக்களுக்கு எட்டாக்கனியாக போயிட்டு அதை குறைக்கிற அளவுக்கு இப்போ வந்து குறைஞ்சிட்டு வருது 2-3 நாளாக. இன்னமும் நம்ம சுங்க வரியெல்லாம் குறைச்சாங்கன்னா இன்னும் குறைவாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. இவ்வளோ இது பண்ணுவாங்கன்ட்டு.
பொதுவாக இந்த சாதாரண இந்த சேலரியில் பீப்புளுக்கு அதை வருமான வரி அந்த சலுகை தான் எதிர்பார்க்குறாங்க. சேலரி பீப்புளுக்கு ஹவுசிங் லோன் அர்பனில் இருக்கவங்கலாம் ஹவுசிங் லோன்லேருந்து வரி குறைப்பு அது பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாம் பண்ணுறாங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். அதாவது நம்ம நேரடியாக அந்த இன்கம் டேக்ஸ் தான் ஒரு வருமான வரி தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னா ஒரு காமன் மேன் எதிர்பார்க்கிறது என்னோட டேக்ஸ் குறையுமா, டாக்ஸ் லிமிடேஷன்ஸ் கூடுமா அப்படிங்கிறது. நீங்க சொன்னதை போல கடந்த ஆண்டு பட்ஜெட்ல அது 12 லட்சம் ஆகும். அதற்கு ரிடக்ஷன் வந்து ஒரு 75,000 அப்படிங்கிறத நம்ம கொடுத்திருந்தாங்க. இது இந்த 2 டாக்ஸ் ரெஜிம் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் கடந்த பல ஆண்டுகளாக நம்ம ஃபாலோ பண்ணி வர்றது, நியூ டாக்ஸ் ரெஜிம் டைரக்டான ஒரு எக்ஸம்ஷனோட வரக்கூடியது. ரெண்டுத்துக்கும் தொடர்ந்து இது நீடிக்குமா? இந்த பட்ஜெட்ல அது ரெண்டும் மாறி ஒன்னாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸ் ரிடக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்? இல்ல, டாக்ஸ் ரிடக்ஷன் தனியாருக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் salaried employees, salaried or even individuals ஓவர் அதுக்கு வந்து குறைக்க இதோட இன்னும் பண்ண முடியும்னு இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது ஓவராலாக. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பண்ணிட்டாங்க. தெரியாது, நம்ம லாஸ்ட் இயர் 12 லட்சம் பண்ணதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாருக்கும். ஏன்னா திடீர்னு 7.5 லட்சத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 12ங்கும் போது 50-60% இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களான்னு தெரியாது. பட் என்னை பொறுத்தவரையில் அதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து நிறைய எஃபெக்ட் இருந்திருக்கு. அதோட சேர்ந்து நம்ம ஜிஎஸ்டி 2.0ல அதிரடியாக நிறைய வந்து அந்த இதில் வர சர்ப்ளஸ்லாம் வந்து வச்சு அங்கே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால நம்ம எக்கனாமிக் இதுக்கு நல்ல இது இருக்குது. நீங்கள் சொன்னீங்க புது லா வருது அப்படின்னு. இன்கம் டேக்ஸ் ரெண்டுத்துக்கும் ரொம்ப வந்து வித்தியாசம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக என்னென்னா அதே கண்டினியூட்டி இருக்குது. இன்ஃபேக்ட் அதில் இருக்கிறத வந்து இன்னும் வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ், வேண்டாத செக்ஷன்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து புது லா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடு, அதாவது காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் இதுவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் செக்ஷன் நம்பர்ஸ் மாறும், அந்த இதெல்லாம் இருக்குமே ஒழிய அதர்வைஸ் ஓவராலாக ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக மாறினதான் எனக்கு தெரியல. பட் எங்கே எதிர்பார்ப்பு இருக்கும் வரி சலுகை அப்படின்னாக்க, நம்ம கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது அங்கே வந்து 15% வரையில் டேக்ஸ் இருக்குது. 25%, 15% வரையில் குறைவாக இருக்குது. ஆனால் நம்ம எம்எஸ்எம்இ செக்டர், ஈவன் நம்ம சர்வேல கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எஸ்எம்இ செக்டருக்கு நிறைய பண்ண போகிற ப்ரொஜெக்ஷன்ஸ் ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் கம்ப்ளைன்சஸ், அதாவது வேரியஸ் லாஸில் கம்ப்ளைன்சஸ் அதெல்லாம் வந்து ஈஸி பண்ணுற மாதிரி, ப்ளஸ் வந்து அதிக லோன்ஸ் அந்த இது பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது எம்எஸ்எம்இலாம் நார்மலாக வந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்போட வரி இது பார்த்திங்கன்னா 30% ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ அதை இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா இதுலேயும் குறைச்சிட்டாங்க. ஓவராலாக கம்பெனிஸ்க்கு குறைச்சாச்சு, இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து வரி இது சீலிங் இது பண்ணியாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒன்று நீங்கள் இருக்குது, அதுக்கு குறைக்கிறதுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அது எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னாக்க என்னென்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் பார்ட்னர்ஷிப்பில் இந்த டேக்ஸ் குறையும் போது அந்த பணம் திருப்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ண போகிறோம், நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ எம்எஸ்எம்இக்கு வந்து அந்த டெஃபினிஷன்ஸ் அந்த இருக்கு இல்லையா, எல்லாம் ஆல்மோஸ்ட் டபுள் பண்ணிட்டாங்க. முன்னாடி 2 times 3 times பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்ததுன்னா அது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இப்போது 10 கோடி பண்ணுறாங்கன்னா அவங்க 30 கோடி பண்ணால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்குது. ஸோ அதுக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட் ஒரு டேக்ஸ் சேவிங் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஓவராலாக. அண்ட் அதுக்கு வேண்டிய இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க, இது லோன் இது. அதே மாதிரி எம்எஸ்எம்இ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இப்போ வந்து போன மாதம் வந்து வரி சலுகை, இது வட்டி சலுகை, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இது டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வரி வந்து இந்த ஒரு செக்டருக்கு, அப்புறம் வேறு சில இன்சென்டிவ்ஸ் ஏதாவது எதிர்பார்க்கலாம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு இன்சென்டிவ். தொடர்ந்து பேசுவோம். நம்மளோட இப்போ கொடிசியாவின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கார்த்திகேயன் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப 2026 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடிட்டர் சொன்னாரு, குறிப்பாக இந்தியாவில் ஏற்றுமதி அதிகமாக செய்யக்கூடிய, வேலை வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 30% வட்டி குறைய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எம்எஸ்எம்இல இருக்கு. அது இந்த பட்ஜெட்ல பூர்த்தி செய்யப்படலாம், வரி வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அதை தாண்டி இன்சென்டிவ்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு
இந்த தொழில் நிறுவனங்களின் அமைப்பின் தலைவராக ஒட்டுமொத்தமா அவங்களுடைய கருத்தை நீங்க பிரதிபலிப்பீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு எம்எஸ்எம்இ செக்டார்ல இருந்து வருது? ஆடிட்டர் சொன்னதுல வந்து நான் ஜஸ்ட் ஆட் பண்றேன். இந்த 30% இன்கம் டேக்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறது வந்து நாங்க வந்து ஆக்சுவலா 20% ரிடக்ஷனா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 2-3 இயர்ஸாவே நாங்க கொடிஷால இருந்து ரெப்ரஸன்டேஷன் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ரெகுலராகவே கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க வந்து இப்போ பிரைவேட் லிமிடெட்ஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தான் எம்எஸ்எம்இல இருக்கிறவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸா தான் இருப்பாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இது இல்லாம நாங்க வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா சில ஐ மீன் அதுல இப்போ நம்ம இதுல வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பெருசா இதுல பேசுறது இல்லை ஆக்சுவலா இந்த பட்ஜெட்ல. பட் அது ஏன்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் டிசிஷன் மேக்கர்னு சொல்லிட்டாங்க. எங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸேஷன்ல வந்து எங்க இஷ்யூ ஆகுதுன்னா ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரிங்கிறது வந்து எங்களோட பில்டிங் கட்டுறோம்னு வைங்களேன். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறவங்க 5000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறாங்கன்னா அவங்க ஒரு புது கம்பெனி கட்டுற போது அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து இன்புட் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இதை வந்து நாங்க ரொம்ப ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு growth பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ பிசினஸ். ஸோ இது வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துல வந்து தான் அந்த பில்டிங் லோன் வந்து நமக்கு இதாகும். இப்போ எப்படி இருக்குன்னா லோன் வாங்குறோம்னா 1 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டுறீங்கன்னா 18 லட்சம் ரூபா நாங்க வந்து டாக்ஸ் அமௌண்ட் வருதுன்னா அந்த 18 லட்சத்தையும் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி நாங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கு. அதை நாங்க இன்புட் கிளைம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து நாங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் முக்கியமான பாயிண்டா ஜிஎஸ்டில இருந்து. இந்த இடத்துல நாங்க வந்து சில ரெப்ரசன்டேஷன்ஸ் டு கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம்னா நாங்க டாக்ஸேஷனோட நாங்க வந்து ஃபண்டிங் ஃப்ளோ ஃபார் எம்எஸ்எம்இன்னு சொல்லி நாங்க ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஆர்பிஐயோட ஸ்டாண்டிங் கமிட்டி 30th ஸ்டாண்டிங் கமிட்டியோட ரிப்போர்ட் எடுத்து ஸ்டடி பண்ணி நான் ஒரு எம்எஸ்எம்இ ஆர்கனைசேஷன் ஹெட்டா நான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு நவம்பர் மாசம் டெல்லியில வந்து பிரசன்ட் பண்ணேன். ஸோ அப்ப என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி நமக்கு எம்எஸ்எம்இ வந்து 7.34 crore எம்எஸ்எம்இஸ் இருக்கு நமக்கு. ஏன்னா 2.43 crore லோன் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கு. அதாவது 1/3 லோன்ல இல்ல எம்எஸ்எம்இல அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்து எம்எஸ்எம்இயோட ஃபண்டிங் வந்து மிஷினரி பர்ச்சேஸ். அதாவது நீங்க நாளைக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல இருக்கிறவங்க தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும். நிறைய இந்த கொலாட்ரல் இல்லாம சிஜிடிஎம்ஐ பேஸ்ல வந்து கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் மூலியமா எங்களுக்கு வந்து ஃபண்டிங் வந்து 100% ஃபண்டிங் பண்ணணும். ஏன்னா பேங்கிங் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இனிஷியல் பேமெண்ட் வந்து ஒரு 25% வாங்கினாலும் அந்த லோன் அமௌண்ட் வந்து 75% தான் பேங்க் வந்து சிஜிடிஎம்எஸ்சியில் எடுத்துக்கிறாங்க. 100% அந்த மீதி இப்போ 1 கோடி ரூபாய் மொத்த லோனுன்னா 25% நம்ம ப்ரொமோட்டர் கான்ட்ரிபியூஷன் கட்டிடுறோம். 75 lakhsல 75% தான் சிஜிடிஎம்எஸ்சியில கொலாட்ரல் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நாங்க என்ன மாத்தி கேட்டிருக்கோம்னா 100% கொலாட்ரல் வந்து 25 crores வரைக்கும் இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது நிறைய நியூ டு கிரெடிட். அது வந்து என்னன்னா வருஷத்துக்கே வந்து 11.25 லட்சம் எம்எஸ்எம்இஸ் தான் வந்து உள்ள லோன்குள்ளேயே வர்றாங்க. ஏன்னா நமக்கு அது வந்து பத்தாது. நம்ம 7.34 கோடி எம்எஸ்எம்இல இருக்கிறது 2.43 crore எம்எஸ்எம்இஸ் தான் இருக்கும் லோன்ல. ஸோ இவ்வளவு ஒரு 5 கோடி பேருக்கு இன்னும் லோன் கிடைக்க வேண்டியது இருக்கு. அப்ப அது 11.25 லட்சம் பேர் மட்டும் லோன் வாங்கிட்டு இருந்தா பத்தாதுங்கிறதெல்லாம் நாங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி நாங்க ஒரு ரிப்போர்ட்டா இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டாவே இதுக்கு ஃபண்டிங் கேப் அனாலிசிஸ்ன்னு நாங்க கொடிஷால இருந்து சப்மிட் பண்ணிருக்கோம். இது வந்து ஒரு பூஸ்ட் டு எம்எஸ்எம்இ மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி ஃபண்டிங். முத்ரா ஸ்கீம்ல எப்படி லோன்ஸ் சில இஷ்யூஸ் இருக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சிஜிடிஎம்எஸ்சி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நீங்க இப்போ இந்த அடுத்து சார் ஆடிட்டர் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து சொல்றதுல வந்து நாங்க வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா 250 crore தான் இப்போ அதோட லிமிட்டா இருக்கு. ஸோ நம்ம ஏன் எம்எஸ்எம்இஸுக்கு வந்து மைக்ரோ ஸ்மால் இருக்கிறவங்க வந்து என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியனா நான் சொல்றேன். அதாவது மீடியம் அண்ட் லார்ஜ் ஆர் டெஃபினெட்லி த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கண்ட்ரி. பட் 98% ஆஃப் த எம்எஸ்எம்இஸ் வந்து மைக்ரோல தான் இருக்காங்க. 1% இஸ் ஸ்மால், 1% இஸ் மீடியம். இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா அந்த 250 crore பேரியர் வைக்கிற போது அதுல சில ஒரு 12 செக்டார்ஸுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுக்குறாங்க, பிஎல்ஐ ஸ்கீம். அதுல பாத்தீங்கன்னா லெதர், டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல பேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டரிஸ் இருக்கு.
ஸோ வி எக்ஸ்போர்ட் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் டு யூஎஸ் ஆர் ஜெர்மனி, அதாவது அதர் கண்ட்ரீஸுக்கு வந்து ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ் பண்ற கண்ட்ரீஸே ரொம்ப கம்மி. இப்போ ஜெர்மன்ல இருக்குன்னா அடுத்தது யுஎஸ்ல இருக்கு, அடுத்தது இந்தியாவில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு 3-4 கண்ட்ரீஸ் தான் லீடிங்கா இருக்கு. அதுல நம்ம இந்தியா ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ற போது ஈவன் அதோட வேல்யூ வந்து அந்த 250 crores இல்லாத கம்பெனிஸுக்கும் மேபி ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கிற கம்பெனிக்கே வந்து அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ல வந்து காஸ்டிங்ஸ் எக்ஸ்போர்ட், மிஷின் காம்பனன்ட் இது கொடுக்கற போது என்னன்னா அது வந்து அந்த இன்சென்டிவ் வந்து இட் இஸ் அரௌண்ட் 6%. ஸோ எம்எஸ்எம்இயோட ஒர்க்கிங்கே வந்து இப்போ ரொம்ப இதா கிராம்ப்டா இருக்கிற போது நம்ம ஏன் அந்த ஒரு 6% பிஎல்ஐ ஸ்கீம் நமக்கு எம்எஸ்எம்இல வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அந்த 250 crore பேரியரை வந்து இறக்கி நிறைய செக்டர்ஸ் ஆட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு ரிக்வஸ்டா நாங்க கொடுக்குறோம். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க இந்த எம்எஸ்எம்இல இன்னொரு இஷ்யூ என்னன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெக்னாலஜி மிஷின்ஸ் வாங்கிடுறாங்க எம்எஸ்எம்இல. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷின் வாங்கிட முடியும். அந்த சிஎன்சி மிஷினை ரன் பண்றதுக்கு மேன் பவர் வந்து ரொம்ப ஷார்டேஜா இருக்கு. மேன் பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஷார்டேஜா இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ நீங்க ஒரு 5 மிஷின் ஓட்டுறதுக்கு வந்து 5 பேர் வேணும்னா நம்ம அதை ஆட்டோமேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட்டிக் ஆர்ம் அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் நம்ம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா எம்எஸ்எம்இல வந்து ஒரு 5 பேர் செய்யற வேலையை ஒரு 2 பேர் எஃபெக்டிவா செய்ய முடியும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து யூஸ் பிக் அண்ட் பிளேஸ் எல்லாம் ஆயிரும். ஸோ ஒன்லி மெஷர்மெண்ட் அதெல்லாம் மட்டும் தான் ஹியூமனோட டச். எங்க கண்டிப்பா ஹியூமன் டச் கண்டிப்பா வேணும். அந்த ஹியூமன் டச் எங்க வேணுமோ அங்க மட்டும் யூஸ் பண்ணிட்டு மற்ற நான் ப்ரொடக்டிவ் ஏரியாஸ்ல எல்லாம் வந்து ஆட்டோமேஷனோ, கோபோட்ஸ், ரோபோட்ஸ், ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இது எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ரோபோட்டோ வந்து 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வருது. ஒரு சிஎன்சி மிஷின் 20 லட்ச ரூபா வாங்கிட்டு அதுக்கு நான் ஆபரேட்டருக்காக 20 லட்ச ரூபா வாங்குறேன்னு அது ப்ரொபோசலா கொடுக்க முடியாது. பட் இது வந்து லாங்கர் பீரியட்ல ஒரு 12 years லோன் ரீபேமெண்ட், ஒரு 3 to 4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், லோயர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபண்டு கிடைச்சதுன்னா எம்எஸ்எம்இஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியும். இன்னைக்கு என்ன இந்தியாவில் ஒரு இதுன்னா அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ற போது நம்ம வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் டு இன்னோவேஷன் இதெல்லாமே நல்லா போயிட்டு இருக்கோம். பட் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னா we need hand holding from the government. and அந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து நான் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அதாவது பல முக்கியமான கருத்துக்களை நீங்க இந்த முதல் சுற்றுல வச்சிருக்கீங்க. லோன் கொடுக்கறது இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. இன்சென்டிவ்ஸும் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதை விட மிக முக்கியமாக நம்ம மக்கள் தொகையில நம்பர் 1 நாடாக வந்து விட்ட இந்த சூழ்நிலையில ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப தேவை. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு அரசாங்கத்தினுடைய உதவி தேவை. ஹேண்ட் ஹோல்டிங் மெத்தட்ல வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இன்னும் நம்ம விரிவா பேசுவோம் எம்எஸ்எம்இ செக்டார் குறித்தும். இப்போதைக்கே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நேயர்களே. மீண்டும் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம நிகழ்வு தொடரும். At Vinayaka Mission Law College, your journey in law begins. Law is taught through bilingual education in both Tamil and English. Merit-based scholarships are offered to deserving students. Admissions for the academic year 2026-27 are now open. Register today. India's first educational institution to receive Quality Council of India approved. இன்ஜினியரிங் எஜுகேஷன் மாறி போச்சு. ஏவிஐடி காலேஜ்ல இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இன்டெல், என்இசி, ஹெச்சிஎல் டெக், விவர்சிட்டி, மெதனி போன்ற பல இண்டஸ்ட்ரீஸ் கூட டை அப் பண்ணிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், அஷ்யூர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ப்ரோக்ராமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்ன, become a future ready engineer from மத்திய பட்ஜெட் 2026 எதிர்பார்ப்புகள் என்ன சிறப்பு நேரலைக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நம்ம கார்த்திகேயன் சார் சொன்னதை போல ஒரு எம்எஸ்எம்இ செக்டார்லயுமே கூட சிறு குறு தொழில்களுக்கு இன்னும் அதிக உதவி தேவைப்படுகிறது அரசாங்கத்தின் பக்கத்துல இருந்து. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா லோன் வந்து அவர்களுக்கு இன்னும் சரியா விரிவா சென்றடையலை அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாரு. இன்சென்டிவ்ஸும் அவர்களுக்கும் போய் சேரணும். ஒரு 5 கோடி அளவுல டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த அரசாங்கத்தின் சலுகைகள்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்றது எந்த அளவு நமக்கு உதவிகரமா? இல்லை, இப்போ வந்து அதாவது முன்னாடி வந்து சலுகைகள் இருந்தது ஓவராலாக. இப்போ ஈவன் ஸ்டேட் லெவல்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் கொடுக்குறாங்க. இப்போது லோன் வந்து கிடைக்கிறது தான் வந்து ஸ்மால் ஸ்கேல்ஸ் இது உங்களுக்கு. ஏன்னா பட் அதுக்கு தான் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அந்த இதில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்.
ஓவராலாக. ப்ளஸ் வந்து இதை இன்னொன்று என்னென்னா சந்தைப்படுத்துது. இது நம்ம வந்து பொருள் தயாரிக்கிறோம், இதை மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கு வேண்டிய நிதியோ இல்லை உதவியோ வந்து அரசாங்க சைட்லேருந்து அந்த இதுலேயும் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஓவராலாக. ப்ளஸ் இந்த சர்வேல பார்க்கும்போது இந்த எம்எஸ்எம்இ, ஸ்மால் மீடியம் எல்லாமே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அரைக்கோவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இதில் நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்னென்னு. ஸோ அதுக்கு தான் சொன்னேன், இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம அந்த எம்எஸ்எம்இ செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டர் அவங்க தான் வந்து நம்ம பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி இண்டஸ்ட்ரி ஓவராலாக. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சலுகைகள், அந்த வரி சலுகைகள், கடன் உதவிகள் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது நேச்சுரலாக வந்து அந்த செக்டர் மேலே வரும். இப்போ எப்படின்னா அதே மாதிரி வந்து என்னென்னா எல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதாவது சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிஸ்னஸில் பணம் இருக்கும் அவங்கக்கிட்ட, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இது எப்படி போகும் என்னென்னு. ஸோ அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டில் ஹேண்ட் ஹோல்டிங் அவர் சொன்னார். நல்ல ஹேண்ட் ஹோல்டிங் இஸ் ரிக்வயர்ட். என்னென்னா கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வாங்க இதில் பண்ணுங்க, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லணும் கவர்மெண்ட். ஸோ அந்த உண்டான இது வந்து இந்த பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சர்வேல ஒரு கோடு இது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதை ஒன்று எதிர்பார்க்கலாம். மற்றபடி என்னென்னா லேபர் லாஸ், அப்புறம் ஜிஎஸ்டி லாஸ், இதெல்லாம் வந்து இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும் ஓவராலாக. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீக்ரிமினலைசேஷன், அதாவது ஒரு தவறு பண்ணால் அது வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பார்க்காம ஒரு ஃபைன் போட்டு இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து சர்வேலேயே சொல்லியிருக்காங்க இது மாதிரி பண்ண போகிறோன்னு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இ. ஏன்னா எம்எஸ்எம்இயோட ஒரு இது என்னென்னா இப்போ வந்து மேன் பவர் அவர் சொன்ன மாதிரி அதுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கில் மிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஈவன் ட்ரைனிங், இது ஸ்கில் செக்டர் கவுன்சில்ஸ் இதெல்லாம் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எம்எஸ்எம்இ செக்டருக்கு வந்து இந்த சப்போர்ட், லீகல் சப்போர்ட் இதுவும் வேணும் அவங்களுக்கு. ஸோ இது கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓவராலாக. ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா இது பண்ணால் இந்த ப்ராப்ளம் வருமா இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நம்ம சர்வேலையும் இண்டிகேஷன் இருக்குது. அதே இது பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நீங்க சொன்னதை போல அவர்கள் முதலீடு செய்வதற்கு தயாராக இருந்தாலும் அந்த முதலீடு பாதுகாப்பானதாக இருக்கும், அது வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே கருத்தை நீங்க வலியுறுத்திருக்கிறீங்க. இப்ப நம்முடைய மடிசியாவின் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செந்தில்குமார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப இந்த 2026 மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. பல்வேறு துறைகள்ல இண்டிவிஜுவலுக்கு எந்த அளவுக்கு இது டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்கும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு பேசணும். சற்று முன்னர் கொடிசியாவின் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் எம்எஸ்எம்இ செக்டார்ல அரசாங்கம் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து சொல்லியிருந்தார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்? வணக்கம் சார், நான் மெடிஷாவோட பிரசிடன்ட் பேசுறேன். நாங்க வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, மதுரை அண்ட் தென் தமிழகத்துக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாறணும்னா மதுரை தூத்துக்குடி காரிடார் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொழில்கள் வர்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்டேட் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்லி கேட்கலாம். இப்போ எப்படி விருதுநகர்ல வந்து டெக்ஸ்டைலுக்காக வந்து பிஎம் மித்ரா ஸ்கீம்ல வந்து எங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ல வந்து விருதுநகர்ல ஒரு டெக்ஸ்டைல் பார்க் வந்து 2000 ஏக்கர்ல பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து அந்த மதுரை தூத்துக்குடி காரிடார்ல வந்து அந்த மாதிரி ஒரு பார்க் பண்ணாங்கன்னா மதுரை அண்ட் சவுத் தமிழ்நாடு வந்து தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மெடிஷா ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னா இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்தாதான், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்தாதான் எங்களால வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது வந்து மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கும். அது போக இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, எங்களோட கோரிக்கை என்னன்னா, நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல கேபிட்டல் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றப்ப நம்ம ஜிஎஸ்டி வந்து இன்புட் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அது வந்து இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நம்ம மிஷின் வாங்குறோம்னா அது வந்து 15% வந்து நம்ம ஜிஎஸ்டி கட்டி வாங்குறோம். அந்த ஜிஎஸ்டியை வந்து எங்களால இன்புட் எடுக்க முடியாதனால இது எங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால இந்த கோரிக்கையை வந்து நாங்க ஏற்கனவே நாங்க நிர்வாகத்தில் மேடத்தையும் நாங்க கொடுத்துருக்கோம்.
பினான்ஸ் மினிஸ்டர்ட்டையும் கொடுத்துருப்போம். இதை வந்து கண்டிப்பா எங்களுக்காக நீங்க இது பண்ணி எங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்ல இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்னன்னா, மதுரை சுற்றி உள்ள ஊர்களுக்கு வந்து நாங்க கேட்கறது என்னன்னா, பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்ப ஏன்னா மதுரையில வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இங்க மதுரையில வந்து ஒரு 4 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் சொல்லி கவர்டு, அதுல வந்து இப்ப லேண்டே கிடையாது. ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுனா இப்ப இந்த இடத்துல லேண்டே இல்லாம ஒரு அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டாரா இல்லாத ஒரு இடத்துலதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்றப்ப பக்கத்துல வீடுகள் வந்துடுறதும் என்ன வந்துருதுன்னா தொந்தரவுகள் வந்துருது. அவங்க வந்து எனக்கு பொல்யூஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்க காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் இதுக்கு சொல்யூஷனும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து 50% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதாவது அது எதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 50% கொடுக்குறாங்க. இப்போ ஒரு லேண்ட் ஒரு 100 ஏக்கர்ல ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பண்றோம்னா அதுல 40% ஆஃப் லேண்ட் வந்து ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஒயல்சார் நாங்க கொடுத்துறோம். ஸோ இப்போ 60% தான் லேண்ட் வந்து யூட்டிலைஸ்டு லேண்டா இருக்கு. அதுலயும் வந்து 50% வந்து ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நாங்க செலவு பண்ணணும் அப்படின்றப்ப அந்த லேண்டோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக போயிடுது. அப்போ வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளால எம்எஸ்எம்இ செக்டரால வந்து அந்த லேண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களால வந்து லேண்டை வந்து ஒரு ப்ராப்பரா எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அதுக்கு வந்து இப்ப நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க கேட்கறது, மத்திய அரசு கேட்கறது என்னன்னா, ஐஐடி ஸ்கீம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் வந்து எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் 10% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்க சார், சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீமை வந்து 90% வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கும் கொடுத்தாங்கன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வளர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். எதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் இதை கேட்கறோம்னா, பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து நாங்க மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 20 சென்ட் 25 சென்ட் லேண்ட் இருந்தாலே போதும், அது வந்து எங்களால பண்ண முடியும். இப்ப அது மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்களால டெவலப் பண்ண முடியுன்றப்போ மதுரை இந்த லேண்ட் ப்ராப்ளத்தை எங்களால சால்வ் பண்ண முடியும்ன்றத ஒரு கோரிக்கையா நாங்க இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கிறோம். இது ஏற்கனவே நாங்களும் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையுமே பினான்ஸ் மினிஸ்டருக்கு நாங்க கொடுத்துருக்கோம். அது போக வந்து இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இந்த லோன் கொடுக்குறப்ப இப்ப லோன் வந்து இப்ப சாஃப்ட்வேருக்குலாம் எதுக்குமே லோன் கொடுக்கறது இல்லை பேங்க் வந்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்னாப் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர் போனோம்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வருது. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் இல்லாம எந்த கம்பெனியாலையும் ரன் பண்ண முடியாது. ஒரு அக்கௌண்டிங்கோ இன்வென்ட்ரிக்கோ சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து எந்த பேங்க்லயுமே நமக்கு லோன் கொடுக்கறது இல்லை. எல்லாமே வந்து கேபிட்டல் புக்ஸாவோ இல்ல லேண்ட் பில்டிங் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால நாங்க கோரிக்கை வந்து என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் சைடுக்கும் எங்களுக்கு லோன் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருந்தாதான் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத நாங்க இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிற விரும்புறோம் சார். அதே மாதிரி மதுரையில வந்து நம்ம ஏர்போர்ட், இது வந்து எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இந்த ஏர்போர்ட் வந்து மதுரையோட ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறினாலுமே இந்த கனெக்டிவிட்டி வந்து இன்னும் பெருசா எங்களுக்கு இல்லை. இப்ப 24 ஹவர்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா கனெக்டிவிட்டி வந்து துபாய்க்கு டைரக்ட் ஃபிளைட் ஒரே ஒரு ஃபிளைட் தான் இருக்குது. சிங்கப்பூருக்கு இப்ப சுத்தமா ஃபிளைட்டே கிடையாது. ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்க்கிற ஒரு கோரிக்கை. இது இருந்தாதான் மதுரை தொழில் வளர்ச்சி வந்து சரியா இருக்கும் அப்படின்றது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை. நிச்சயமா தொழில்துறை வளர்ச்சிக்கு நீங்க பல எதிர்பார்ப்புகளை இப்ப முன்னிட்டு இருக்கிறீங்க. குறிப்பா கனெக்டிவிட்டி, அது இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், அது சாலை போக்குவரத்தாக இருக்கலாம், விமான போக்குவரத்தாக இருக்கலாம், ரயில் போக்குவரத்தாக இருக்கலாம். இது எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு தொழில் மையத்தை கனெக்ட் பண்ணாதான் அங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். இன்னும் பல முக்கிய கருத்துக்களை திரு செந்தில்குமார் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது குறித்து நம்ம விரிவாக பேசுவதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துட்டு நம்ம மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். இன்ஜினியரிங் எஜுகேஷன் மாறி போச்சு. ஏவிஐடி காலேஜ்ல இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இன்டெல், என்இசி, HCL டெக், விவர்சிட்டி, மெதினி போன்ற பல இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் பண்ணிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ், அஷ்யூர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்னு ப்ரோக்ராமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் என்ன, become a future ready engineer from AVIT. India's first educational institution to receive Quality Council of India approved.
விநாயகா மிஷன் சட்ட கல்லூரியில் உங்கள் சட்ட பயணம் தொடங்குகிறது. இருமொழி கல்வி, தமிழும் ஆங்கிலமும் இணைந்து சட்டம் கற்பித்து தரப்படுகிறது. திறமை அடிப்படையில் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. 26-27க்கான கல்வியாண்டு சேர்க்கை தொடங்கியுள்ளது. சலுகைகளுடன் விண்ணப்பிக்க இன்றைய பதிவு செய்யுங்கள். மத்திய பட்ஜெட் 2026 சிறப்பு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஆதித்தன் சார், இப்ப நம்மளுடைய 2 தொழில் தலைவர்களும் அவர்கள் சொன்னது என்னன்னா, லோன் கொடுப்பதை ரொம்ப விரிவாக்கம் செய்ய வேண்டும். காலத்திற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு சாஃப்ட்வேர் இல்லாம எந்த தொழிலும் செய்ய முடிவதில்லை. அதற்கேற்றாற் போல் இதற்கும் லோனை விரிவாக்கம் செய்ய வேண்டும்ங்கிற கருத்தை செந்தில்குமார் சற்று முன்னர் வைத்திருந்தார். இது எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது தொழில் செய்வதற்கு எப்படி நம்ம சலுகைகளை கொடுக்கிறோம், எவ்வளவு சுலபமாக ஒரு தொழிலை செய்ய முடிகிறதுங்கிறத நோக்கிதான் போகிறது. இன்னைக்கு சூழ்நிலையில நம்மளுடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு இருக்கு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சப்போர்ட் பண்றதுக்கு எப்படி மாற்றம் வேண்டும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ லோன் பற்றி சொன்னாங்க. லோன் வந்து இப்போ நம்ம வங்கிகள்லாம் வாராக்கடன்லாம் 2.2 வரைக்கும் குறைஞ்சிச்சு, நம்ம வந்து குறைச்சி வச்சுட்டாங்க. அதனால ஈஸியாக லோன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொடுக்கலாம், தாராளமாக லோன் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிதி பற்றாக்குறையும் 4.4 அப்படி வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. அதனால் சிறு தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக இந்த கடந்த சில ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்தே பார்த்துக்கும்போது சிறு தொழிலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வந்துகிட்டே இருந்து, இப்போ சார் 2 பேரும் சொல்கிற சில கருத்துக்கள் அடிப்படையில் மீண்டும் சிறு தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் வேலைவாய்ப்புக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு மாதிரி இருக்கதான், டெக்ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் வந்து பவுண்ட்ரின்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வேலைவாய்ப்புக்கு அதிகம் வாய்ப்பு உள்ள இடங்கள் அது சிறு தொழில் மூலம் தான் அதிக வேலைவாய்ப்புகளை கொடுக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை விட சின்ன சின்ன தொழில்கள் அதிகம் வரும்போது கொடுக்கணும். அதே மாதிரி தென் மாவட்டத்துக்கு அந்த காரிடார், தூத்துக்குடி டு மதுரை காரிடார் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் கொண்டு வரும்போது இப்போ தூத்துக்குடி டெவலப் ஆகிட்டு இருக்கு. காரணம் அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் போர்ட் இருக்குது. இப்போ அங்கே அந்த ஏர்போர்ட்டும் 24 ஹவர்ஸ் ஏர்போர்ட்டு மாதிரி மாத்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மதுரைக்கு கூட அவர் வந்து அந்த அளவு கனெக்டிவிட்டி இல்லைன்னாரு, திருச்சி அளவுக்கு மதுரை இல்லைன்னா. மதுரை காரணம் வந்து மதுரை சென்ட்ரல் பிளேஸு, துறைமுகம் கிடையாது அங்கே. அந்த ஒரு மற்ற இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தூத்துக்குடியோ தென் மாவட்டங்களை வந்து தூத்துக்குடியை மையமாக வச்சுதான். இப்போ நான் அந்த ஹப்புன்னு சொல்கிறாங்களே, கொழும்புல இருந்தது இப்போ தூத்துக்குடிக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹப்புக்கும் அங்கே வெளியெலாம் வந்துட்டு. அதனால் இதெல்லாம் அவங்க வந்து சலுகை கொடுத்து மேலும் அதை வந்து ஊக்கப்படுத்தும் போது வேலைவாய்ப்புகள் பெருக வரக்கு இருக்குது. இன்னொன்று, பொதுவாக வந்து கல்வி சுகாதாரத்தை வந்து முதலீடு அதிகம் தேவைப்படுது. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரை நம்ம அதை கணக்கில் எடுக்க முடியாது. தமிழ்நாடு ஏற்கனவே அது ஹையில் இருக்கனால நார்த் இந்தியாக்கெல்லாம் கல்வியிலையும் பொது சுகாதாரத்தையும் அதிக அளவு முதலீடு தேவைப்படுது. அதனுடைய பிற தொழில்கள் அதை பின்பற்றியும் பெரிய துணை தொழிலெல்லாம் வர்றதுக்கும் அது வாய்ப்புகள் இருக்கு. கல்வி சுகாதாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தொழில்துறை சம்பந்தமா இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப கடந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் சிறப்பு சலுகைகள்லாம் கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. அந்த மாநிலங்கள் அப்போது தேர்தலை சந்தித்த சூழ்நிலையில நம்ம இருந்தோம். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப 26ல நம்ம தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள்ல ஒன்றாக தமிழகம் இருக்கிறது. இதன் அடிப்படையில தமிழகத்திற்கு சிறப்பு திட்டங்கள், இப்ப தொழில்துறை சொன்னது போல அங்கே ஒரு எக்கனாமிக் காரிடார் உருவாவதற்கோ அல்லது ஒரு தொழில் பூங்காக்கள் உருவாவதற்கான வாய்ப்பு அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வரும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு ஏற்கனவே கல்வி சுகாதாரம் போக தொழில்துறையெல்லாம் அதிகமாக உயர்ந்த நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதிகமான தொழிற்சாலைகள், அதிக எண்ணிக்கையான தொழிலாளர்கள், இந்த புலம்பெயர் தொழிலாளர்களே அதிக அளவு தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு சென்னையிலேருந்து பரவலாக எல்லா இடங்களுக்கும் வரணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக வரணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஐடி செக்டர் வந்து பரவலாக கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்களோ ஒழிய அந்த சில மாவட்டங்கள் வந்து அந்த லேக்காக இருக்குது. அந்த மாதிரி தொழில்துறை பரவலாக்குறது வந்து குறைவாக இருக்குது. இப்போ தென் மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா தூத்துக்குடி இருக்கும், ஆனால் திருநெல்வேலியில் இல்லை. புதுசை மாவட்டம் தென்காசியில் பெரிய அளவில் தொழிற்சாலைகள் இல்லை. கன்னியாகுமரி அங்கெல்லாம் இல்லை. அங்கே நாங்குநேரி ஏற்றுமதி மட்டம்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அது தொடங்கப்பட்டு அது செயல்பாட்டுக்கு வரல, முன்னால கிடக்குது. இதையெல்லாம் மத்திய அரசு வந்து கணக்கில் கொண்டு அதுக்கு ஏதாவது திட்டங்கள் அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரி சென்னையை மட்டுமே மையப்படுத்தாமல் இன்னொரு அடுத்த தலைநகர் மாதிரி உருவாக்குற வகையில் அங்கே மத்திய அரசுடைய தொழில் திட்டங்கள் வரும்போது தான் இப்போ திருச்சியை வந்து 2வது வர்த்தக தலைநகர் ஆக்கணும்லாம் சில கோரிக்கைலாம் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல சில திட்டங்கள் வரைச்சாங்கன்னா அது வந்து எதிர்பார்ப்பாங்க. நிச்சயமா. இப்ப தொழில்துறையோட வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நன்றி ஆதித்தன், மீண்டும் உங்கள்கிட்ட நான் வரேன்.
ஆடிட்டர் சார், இப்ப சமீபத்துல நம்ம வெளியான அறிக்கைகளை பார்க்கும்போது கடந்த ஆண்டுல ஒரு $800+ மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருந்தது. வரக்கூடிய ஆண்டுல அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து $700+ போகும் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் சமீபத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. FTA சைன் பண்ணியிருக்கிறோம் யூரோப்பியன் யூனியனோட, மற்ற நாடுகளோட. இது எந்த அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். இல்லை, அது வந்து டார்கெட் குறைச்சதுன்னு வந்து ஒரு காஷியஸாக தான் பண்ணியிருக்காங்க ஒரு இது. பட் டெஃபினட்டாக வந்து இப்போ இந்த புது FTA இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸு அண்டு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவரால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி China +1 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. என்னென்னா, சைனாலேருந்து மாறி வேறு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்போ வேறு சோர்சிங் நம்ம அந்த மாதிரி ஒரு இது பார்க்கும்போது இந்தியா ஒரு நல்ல டெஸ்டினேஷன் ஓவரால் அப்படின்னு வந்து வேர்ல்டு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அதுக்கு வேண்டிய சலுகைகள், அதாவது ஈஸியாக உள்ளே வந்துட்டு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது வந்து உருவாக்குறதுக்கு இருக்குது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ல்டு பேங்க்லேருந்து லோன் வாங்கி அதுவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு தான் பார்க்குறேன், கட்டமைப்புக்கு தான். ஸோ அதெல்லாம் வரும்போது நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் டெஃபினட்டாக க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது லேபர் இன்டென்சிவ்னு சொல்லுவோம். அதாவது நிறைய வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஜவுளி, தோல், இது ரெண்டும் ஒரு இது. ஸோ இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதேமாதிரி கட்டுமான துறையில் வரும்போது அங்கேயும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அதுலேயும் வந்து வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் ஓவராலாக. ஸோ டெஃபினட்டாக வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த வருஷத்தோட அடுத்த வருஷமும் வந்து நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஓவராலாக. நிச்சயமா. கார்த்திகேயன் சார், இப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம யூரோப்பியன் யூனியனோட சைன் பண்ணியிருக்கிறோம், நியூசிலாந்து போன்ற முக்கியமான நாடுகளோட நம்ம சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு சிறு குறு தொழில்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டோடைய பெனிஃபிட்ஸ் இந்த சிறு குறு தொழில்களுக்கு போய் சேருகிறதா, இல்ல இங்க இதெல்லாம் சரி பண்ணா இதனுடைய பலன்கள் இந்த சிறு குறு தொழில்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னா நம்ம எதை சொல்லலாம்? நம்ம கண்டிப்பா MSMEக்கு வந்து அது பெனிஃபிஷியலா தான் இருக்கும். அது என்னன்னா எல்லாமே கேஸ்கேடிங் எஃபெக்ட் தானுங்க. MSME அல்டிமேட்டா சப்ளையர் டு லார்ஜர் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ அது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஆகிற போது கண்டிப்பா எல்லாமே ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டா தான் இருக்க போகுது. நமக்கு வந்து என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பேரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு நல்ல அப்பேரல், லெனின் வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய திருப்பூர், கரூர் அந்த மாதிரி ஊர்கள்ல நம்ம செய்யற எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த FTA மூலியமா வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம UK கூட போட்டிருக்க FTA பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கிற போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இது ஒவ்வொன்றும் எப்படி நாங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா சிலதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி, சிலதெல்லாம் வந்து த்ரெட் அப்படிங்கிறாங்க FTA. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கண்ட்ரி பத்தி சொல்லணும்னா, நம்ம பங்களாதேஷ் அண்ட் கோயம்புத்தூர், இந்தியா வந்து ஒரு FTA இருக்குன்னா நம்ம இந்தியன் திருப்பூர் மேனுஃபேக்சரர்ஸோட பங்களாதேஷ்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாக்குள்ள டம்ப் ஆகுதுங்கிறது ஒரு கிராஸ் பார்டர் அந்த ஒரு இது இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. FTA-னால நமக்கு வந்து 0 டியூட்டி அவங்க பங்களாதேஷ் கொடுத்துட்டோம். அப்போ அங்க இருந்த கார்மெண்ட்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வருது. ஈவன் தோ நம்ம இந்தியன் திருப்பூர் மாதிரி இடங்கள்ல வந்து the quality of the garment is too good, நல்லா அருமையா இருக்கு நம்மளோட குவாலிட்டி. அது அப்பவே ஆடிட்டர் சார் சொன்னாரு, நம்மளோட குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் குட், பட் காஸ்டிங் வைஸ் காம்படிட்டிவா இருக்கு. அப்போ பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாக்குள்ள வர்ற போது நம்ம எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா இருக்கிற போது இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் வந்து FTAsல வந்து கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அண்ட் இது வந்து லாங் டேர்ம்ல வந்து ஐ திங்க் நம்ம வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் UKக்கு வந்து ஒரு 2 to 3 years ஆகும் இந்த பெனிஃபிட் நம்ம கண்ணால பாக்குறதுக்கு. ஏன்னா நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சில இடங்கள்ல வந்து நம்மள ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் நம்ம போட வேண்டியது வரலாம், ஏன்னா நம்மள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம ஒன்ஸ் த பிசினஸ் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி நமக்கு தெரியுங்க. ஏன்னா கண்டிப்பா இது வந்து அடுத்த லெவல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. MSME அதுல நல்ல ஒரு, ஏன்னா MSME வந்து இந்தியாவோட 31% ஆஃப் GDPங்க. ஸோ கண்டிப்பா MSME வில் பி பெனிஃபிஷியஸ். மைக்ரோ அண்ட் ஸ்மால் வில் ஹேவ் தட் இதுங்க பிளஸஸ் கண்டிப்பா. நிச்சயமா. செந்தில்குமார், தொடர்ந்து இதே கேள்விதான் நான் செந்தில்குமார்ட்ட முன்வைக்கிறேன். இந்த FTA போன்ற ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் MSMEக்கு எந்த அளவுக்கு அது
பலன் தரக்கூடியதாக இருக்கிறது? எதை நம்ம இன்னும் சிறப்பாக செய்தால் மேலும் பலன் அளிக்கும்? அவருடைய மடிசா தலைவரா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சரி, இப்ப வந்து எக்ஸ்போர்ட் வந்து இங்க மதுரையை பொறுத்தவரை டைரக்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த மதுரையில இங்க. பட் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த செகண்ட் டயர்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்ஸ் தான் நிறைய ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வர்ற செகண்ட் டயர் சப்ளைஸ் எல்லாம் நிறைய ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த டைரக்டா பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க ரொம்ப கம்மியா இருக்குது. பட் ஆனா அதுக்குண்டான டெக்னாலஜி எல்லாமே இங்க இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மதுரை அண்ட் டவுன் சவுத்ல வந்து அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனா மதுரையில வந்து இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது இந்தியாவிலேயே சொல்லலாம். ஸோ ரப்பர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்க நிறையவே இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்மே ரப்பர் கம்பெனி வந்து இங்க நிறைய பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சீல் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ரிலேட்டட் காம்பனன்ட் வந்து இங்க நல்லாவே எக்ஸ்போர்ட் பண்றோம். எல்லா கண்ட்ரீஸ்மே போகுது. ஸோ இது வந்து நம்மளோட யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ மேஜர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே பண்றாங்க. அதுல வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. இது பொறுத்து நாங்க வந்து என்ன எதிர்பார்க்கறோம்னா இந்த காம்பனன்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ஸோட கனெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம மத்திய அரசு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா எல்லா காலேஜஸும் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்றத ஒரு மேண்டேட்டா கொண்டு இருக்காங்க, மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. பட் அது வந்து ஒரு நாக்கி வாக்கிட்டா அது வந்து காலேஜஸ் வந்து யூஸ் பண்றாங்களே ஒழிய அது வந்து யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப இந்த காலேஜஸ் வந்து நாங்க ட்ரை பண்றப்ப எங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா அதை வந்து சால்வ் பண்றதுக்குண்டான ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் ப்ராஜெக்டா வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எங்க கம்பெனில வந்து ஒரு 6 மாதம் ஒரு ட்ரைனிங்கோ ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நேக் அக்ரிடேஷன் பண்ணிருக்கோம். எல்லா காலேஜஸ்க்கும் நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னா என்னன்றத தெரியுற ஒரு ஐ ஓப்பனரா வந்து அந்த ஸ்கீம் வந்து இதாகும். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து தொழில் பயிர்றப்ப கிட்டத்தட்ட 6 மாசங்கள் வந்து அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணாதான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டிலையும் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அந்த தொழில இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்ப ஸ்டார்ட் அப் வந்து நம்ம இந்தியாவில வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லயும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட், இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வந்து இதாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து இன்னொரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நம்ம நேரலையில பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம்னு பார்த்தோம். நம்மளுடைய தொழில்துறையை சேர்ந்த 2 வல்லுநர்களும் அவருடைய தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா இந்த ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், அது இருக்கக்கூடிய லேபர்ஸுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறை தொழிலாளர்களாக வரக்கூடிய ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் ட்ரைனிங் வேணும் அப்படிங்கறத சொல்றாங்க. கடந்த பட்ஜெட் அரசாங்கம் இது குறித்த பல அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு பலன் தருது, இது எக்ஸசைஸ் பண்ணப்படுதா, இது நடைமுறையில செயல்படுத்தப்படுதா, அந்த எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கணும்? இல்லை, அதாவது ட்ரைனிங்னு வந்து 2 விதமாக இருக்குங்க. ஒன்று வந்து புதுசாக வரவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங், இன்னொன்று வந்து அந்த ஜாப்லேயே இருக்காங்கனாக்க இந்த ஜாப்ல ஒரு லெவலில் இருக்காங்க, அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன ட்ரைனிங் வேணுமோ அதையும் வந்து அந்த ஸ்கில் மிஷன் அந்த வேரியஸ் இது ப்ரோக்ராம்ஸில் அது பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னன்னாக்க இது அதாவது எதுவுமே வந்து ஒரு டைம் எடுக்கும் நமக்கு ஓவராலாக. ஸோ அந்த ஃபிட் பண்ணுறதுக்கு வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் என்னென்னா அந்த இது இண்டஸ்ட்ரி அவங்களும் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஓவராலாக. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு முதலீடு செய்யணும் இதில். அரசாங்கமே 100% செய்யறதுனால இவங்களும் வந்து ஒர்க் ஃபோர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, ரீட்ரெயின் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு நிதி வந்து அவங்க ஒதுக்கி வைக்கணும் அவங்க. ப்ளஸ் ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து சப்சிடைஸ் பண்ணலாம், அதுவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து இந்த குரோத்ன்னு இருக்கும், அந்த இது வரும் உங்களுக்கு. R&Dயை பொறுத்தவரையில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து CSIR நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது. அவங்க நிறைய இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும், அவங்க வெளியில் கொண்டு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணால் தான். இப்போ 2 பெரிய இது செக்டர் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஸ்பேஸ் செக்டர்,
அதில் வந்து இப்போ கமர்ஷியலாக வந்து மற்ற கண்ட்ரீஸோட சேட்டலைட்ஸ்லாம் லான்ச் பண்ணி நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ அது ஓரளவுக்கு நமக்கு வந்து பே பேக் இருக்குது. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் ஓவராலாக. ஸோ அதே மாதிரி இந்த செக்டர்ஸ்லேயும் வந்து இவங்களும் வந்து மானிட்டைஸ் இது டிஃபென்ஸ்க்கான செலவுகளை குறைப்பதற்கு. ஸோ அதே மாதிரி அதாவது வந்து ஒரு அளவுக்கு சப்சிடைஸ் பண்ணுது அந்த ஃபாரின் இது வரும்போது நம்ம எக்ஸ்பென்சஸ்க்கு இதாக இருக்குது. அதே மாதிரி இவங்க சிஎஸ்ஆர் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கலாமா அவங்க, எனக்கு அவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் இல்லை. பட் ஸ்டில் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணி அது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொண்டு போகணும். இந்த டெக்னாலஜி இது அது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்கு வேண்டிய என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதை கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங்கும். ஆதித்தன் சார், இப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த சில பட்ஜெட்டாகவே இந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும் அரசாங்கத்திடமிருந்து அப்படிங்கிறது தான் விவசாய பெருமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும், என்ன எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுடைய பார்வை? இப்போ விவசாயிகள் வந்து உரிய விலை கிடைக்கிறது ஒன்று, மெயின் ஒன்று. கொள்முதல் விலை வந்து அதிகரிக்கணும்னு அதான் கேட்குறாங்க. கரும்பு, நெல், கோதுமை எல்லாத்துக்கும் அது ஒன்று. ஒரு பயிர் வந்து பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன குடோன், அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இதை வந்து பரவலாக கொண்டு வரணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் கொஞ்சம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் வரல. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது பயிர்கள் சேதமாக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறாங்க. அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையில் கூடுதல் விலை உயர்வு, ஒரு மானியம், பழைய கால விவசாயிகளுடைய உரங்களுக்கெல்லாம் உள்ள மானியம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து நீடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி எக்ஸ்போர்ட் வந்து நமக்கும் தற்சாப்பாக இருக்கணும். அது போக மேலே வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது அது விவசாயிகளுக்கு பலன் அளிக்கணும். அது வந்து இந்த ஏற்றுமதியெல்லாம் இடைத்தரகர்களே கொண்டு போயிடுறாங்க பணத்தெல்லாம். டைரக்டாக விவசாயிகளுக்கு அது பலன் அளிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும். இப்போ நெல் கொள்முதல் நிலையை வந்து கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. அதே மாதிரி இவ்வளோ மத்திய அரசும் அந்த அளவில் நேரடியாக ஒரு பயனடை மாதிரி ஏற்றுமதி ஒரு விவசாயிகள் நேரடியாக பண்ணணும். அது ஒரு மானியங்கள் வேணும். அந்த பலன்கள் எல்லாம் நேரடியா விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற முக்கிய கருத்தை விவசாயிகளோட எதிர்பார்ப்பாக நம்ம பாக்குறோம். இப்ப எந்த தொழில்துறை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, பல பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து தொழில் தொடங்குவதாலும் சரி, ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதற்கான பவர் தேவை வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்ஷன் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இந்த பட்ஜெட்ல அது குறித்து ஏதாவது அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, எனர்ஜி ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து சர்ப்ளஸாக தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து சர்ப்ளஸ் இது இருக்கு. அதில் வந்து ப்ளஸ் வந்து நான் கன்வென்ஷனல் சொல்லுவோம், சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதுக்கு ஏற்கனவே நிறைய சலுகைகள் இருக்கு. ஸோ அதனால அது எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்கு ஓவராலாக. அதே மாதிரி வந்து அணு இந்த சக்தி, மின்சக்தி, அதுவும் வந்து அதுக்கும் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஓவராலாக. ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு தேவையாக இருக்கும். அந்த சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்குது ஓவராலாக, அது வந்து சஸ்டெயின் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ சோலார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புது கம்பெனிஸ் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். அதுக்கும் சப்சிடிஸ் இது இருக்குது, அதையும் கொடுக்குறாங்க. நீங்கள் விவசாயம் பற்றி கேட்டீங்க. அதில் இந்த சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க கேலரிஸ் பேஸ்டு க்ராப், அதாவது உணவு தேவையான அந்த பொருள் தவிர இன்கம் பேஸ்டு க்ராப்ஸ் அதுக்கும் வந்து ஊக்கம் அளிக்கணும். அதே மாதிரி சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு நம்ம மாண்பு பிரைம் மினிஸ்டர் வந்திருந்த போது அந்த இயற்கை உரங்களை பற்றி அந்த இதெல்லாம் ஒரு நிறைய பேசினாங்க. ஸோ அதுக்கும் உண்டான ஒரு இதில் எதிர்பார்க்கலாம். நமக்கு அதுக்கு அந்த உரங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்கு கொஞ்சம் குறைந்த விலையில கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சப்சிடி. இல்லை, அந்த சர்வேல நம்ம பார்த்தது கூட உள்நாட்டு உற்பத்தி பெருமளவுல நம்ம பொருளாதாரத்திற்கு கை கொடுக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த உள்நாட்டு உற்பத்திக்கான அறிவிப்புகள் ஏதேனும் இந்த பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம்? இல்லை, ஆல்ரெடி இருக்கிற இதுதான். இதில் என்னென்னா உள்நாட்டு உற்பத்தி பண்ணாலும் அது வந்து மக்கள் கிட்ட பணம் இருந்தால் தான் அது வாங்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து வருமான வரி குறைப்பு, அப்புறம் ஜிஎஸ்டி குறைப்பு, இதெல்லாம் வந்து பண்ணும்போது நேச்சுரலாக அது வந்து நம்ம உள்நாட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓவராலாக. ஸோ இது எல்லாமே ஒரு இன்டெகிரேட் ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பட்ஜெட் வில் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப் அவர் எக்கானமி நம்ம இந்த பட்ஜெட்லேருந்து பார்க்கலான்னு எனக்கு தோணுது ஓவராலாக. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே மாற்றத்தை பார்க்குறாங்க. இப்போ ஏன்னா யூஎஸில் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரே மார்க்கெட்டை நம்ம நம்பி இருக்கக்கூடாது.
பல டைவர்சிஃபை பண்ணணும். அதே மாதிரி உள்நாட்டை நோக்கி பார்க்கணும். சைனால பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் பண்ணணும். பல மார்க்கெட்டை அப்படிங்கும்போது நோக்கி போகணும் அப்படிங்கிறது அதுக்கு இந்தியாவே ஒரு இந்த பெரிய மார்க்கெட்டா இந்த பட்ஜெட் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. ஆதித்தன்ட்ட நம்ம அடுத்ததா பேச வரும்போது, மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல சிறப்பான அறிவிப்புகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? மகளிர் கடன் திட்டங்கள் போன்ற தொழில் முனைவோரை, பெண்களை அவர்களுடைய ஊக்கப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏதாவது எதிர்பார்க்கிறார்களா? எப்படி? மத்தியில் உள்ள ஆட்சியினுடைய நோக்கமே பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள், முதியோர் அந்த இடங்கள்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பெண் நிதி அமைச்சர் கூட சொல்ல மறந்து 9வது முறையாக தமிழ்நாட்டிலிருந்து போய் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரே பெண்மணிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அதனால பெண்களுக்கு கட்டாயம் முக்கியமான அறிவிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா இந்த முத்ரா லோன்லாம் வந்து பெண்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. அதே நிச்சயமா. இப்ப நம்ம மதிப்பிற்குரிய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய தொடங்கி விட்டார். இப்ப நம்ம பட்ஜெட் நேரலையை தொடர்ந்து பார்ப்போம்.